T20 உலகக்கோப்பை செமிஃபைனலில் இன்று இந்திய அணி உலக சாதனை ரன் குவிப்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிராக ருத்ரதாண்டவம் ஆடிய இந்திய அணி. ஆனாலும் கடைசியில் தலைகீழாக மாறிய அதிர்ச்சி ரிசல்ட். அதாவது நடந்து வரும் T20 உலகக்கோப்பை தொடர் என்பது இப்போது இறுதிக்கட்டத்தை தொட்டுவிட்டது. இன்னும் ஒரே ஒரு போட்டியான ஃபைனல் போட்டி மட்டும்தான் மிஞ்சியிருக்கிறது. அதிலும் இன்று கடைசியாக நடைபெற்ற செமிஃபைனல் போட்டியில் இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் மோதியிருந்தது. ஆமாங்க, நடந்து வரும் இந்த T20 உலகக்கோப்பை தொடர் என்பது முதலில் குரூப் சுற்றுகள் நடைபெற்று அதற்கு பிறகு சூப்பர் 8 சுற்றுகள் நடைபெற்று இப்போது செமிஃபைனல் சுற்றுகள் நடைபெற்று வந்தது. இன்றைய தினம்தான் செமிஃபைனல் சுற்றில் கடைசி போட்டியும் முடிவடைந்தது. இந்த செமிஃபைனல் சுற்றில் 4 அணிகள் தகுதி பெற்றது. சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, இந்தியா, இங்கிலாந்து போன்ற அணிகள் இந்த செமிஃபைனல் சுற்றுக்கு தகுதி பெற்று விளையாடியது. இதில் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் நியூசிலாந்து அணியும் நேற்றைய தினம் மோதியிருந்தது. இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிட்டது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செமிஃபைனல் போட்டியான இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது. இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது. அதற்கு காரணம், இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணியவே செமிஃபைனல் சுற்றில் இந்திய அணி வீழ்த்துமா என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதேபோல சொந்த மண்ணில் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது இங்கிலாந்து போன்ற அணிகளுக்கும் கடினம்தான். அதிலும் இந்த தொடர் முழுக்க இங்கிலாந்து அணியும் சிறப்பாக விளையாடியிருக்கிறது, இந்திய அணியும் சிறப்பாக விளையாடியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்று நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்தான் இன்றைய போட்டி தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீசுவதாக தேர்வு செய்திருந்தது. இந்த ஒரு தேர்வு என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் இங்கிலாந்து அணி செய்த மிகப்பெரிய தவறாகவும் மாறியது. அதாவது இதுவரை கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்து இங்கிலாந்து கிரிக்கெட் அணி செய்த மிகப்பெரிய தவறு என்றால் அது இந்த தவறுதான். அதற்கு காரணம், இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்த பிறகு பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி என்பது இன்று ருத்ர தாண்டவ பேட்டிங்கை வெளிப்படுத்தியது. அடினாலும் அடி, கொஞ்ச நஞ்ச அடி இல்லைங்க, நாயடி பேயடி அடித்து ஜாம்பவான் அணியான இங்கிலாந்து அணியவே மொத்தமாக சிதைத்து விட்டது இந்திய அணி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த போட்டியில் ஓப்பனிங் இறங்கிய நம்ம சஞ்சு சாம்சன் கடந்த போட்டியில் எங்கு விட்டாரோ அதே அதிரடியை இந்த போட்டியிலும் தொடங்கினார். 42 பந்துகளை எதிர்கொண்ட இவர் 7 சிக்சர்கள், 8 பவுண்டரிகள் என விளாசி 89 ரன்கள் வரை எடுத்து கொடூரமான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார் சஞ்சு சாம்சன். அதே சமயம் இவருடன் ஓப்பனிங் இறங்கிய அதிரடி மன்னன் அபிஷேக் சர்மா இந்த போட்டியில் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்திருந்தார். இவரும் இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடியிருந்தால் இன்றைய போட்டியில் இந்திய அணி எடுத்த ரன்கள் என்பது இன்னும் மிகப்பெரிய உலக சாதனையாக மாறியிருக்கும். ஆனாலும் அபிஷேக் சர்மா வெறும் 9 ரன்களில் விக்கெட்டை இழந்தார். அதனைத் தொடர்ந்து அடுத்த அதிரடி மன்னனான பாக்கெட் டைனமோ என்று அழைக்கப்படும் இசான் கிசான் களமிறங்கி இவரும் அதிரடியாக விளையாடி வெறும் 18 பந்தில் 2 சிக்சர்கள், 4 பவுண்டரிகளோடு 39 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்முடைய சிவம் துபேவும் வெறும் 25 பந்துகளில் 43 ரன்கள் வரை விளாசி அதிரடியில் மிரட்ட, இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் என்பது மளமளவென எகிர ஆரம்பித்தது. அதன் பிறகு இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் வெறும் 6 பந்துகளில் 11 ரன்கள் மட்டுமே எடுத்து விக்கெட்டை இழந்தார். இவருக்கு பிறகு அதிரடி மன்னன் ஹார்திக் பாண்டியா களமிறங்கி வெறும் 12 பந்தில் 2 சிக்சர், 3 பவுண்டரிகளோடு 27 ரன்கள் எடுத்து கொடுக்க, இவருக்கு உறுதுணையாக திலக் வர்மாவும் வெறும் 7 பந்தில் 21 ரன்கள் என அதிரடியாக அடித்து கொடுக்க, இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி 253 ரன்கள் என்ற உலக சாதனை இலக்கை நிர்ணயித்தது. அதாவது இங்கிலாந்து போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான் அணிக்கு எதிராக இவ்வளவு பெரிய இலக்கை இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஒரு அணியும் நிகழ்த்தியதே கிடையாது. அப்படி இருக்கும்போது கிரிக்கெட்டை கண்டுபிடித்ததாக சொல்லப்படும் ஜாம்பவான் அணியான இங்கிலாந்து அணிக்கு எதிராகவே இப்படியாக உலகமகா ரன் குவிப்பை இந்த போட்டியில் செய்திருந்தது இந்திய அணி. இந்த போட்டியில் இங்கிலாந்து பவுலர்கள் ஒருவர் கூட ஓவருக்கு ஓவர் 10 ரன்களுக்கு குறையாமல் கொடுக்கவில்லை.
அந்தளவுக்கு இன்றைய போட்டியில் இங்கிலாந்து பவுலர்கள் யார் வீசினாலும் அவர்களின் ஓவர்களில் தாறுமாறாக ரன்கள் மழை பொழிந்தது. இதனால்தான் இங்கிலாந்து அணியால் இந்த போட்டியில் இந்திய அணியை கட்டுப்படுத்த முடியவில்லை. பின்னர் இந்த 253 ரன்கள் என்ற இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் இங்கிலாந்து அணியும் அதிரடியாகத்தான் விளையாடியது. ஆனாலும் கூட இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது இங்கிலாந்து அணியை ஒரு கட்டத்தில் மொத்தமாக சுருட்டிவிட்டது. அதற்கு மற்றொரு மிக முக்கிய காரணம், என்னதான் இங்கிலாந்து அணி சூப்பராக பேட்டிங் செய்திருந்தாலும் கூட இந்திய அணி நிர்ணயித்த இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்காகும். இப்படிப்பட்ட இலக்கு கண்முன்னால் இருக்கும்போது ஓவருக்கு ஓவர் 13 ரன்களுக்கு குறையாமல் எடுத்தால் மட்டும்தான் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியால் வெற்றி பெற முடியும் என்ற அந்த ஒரு மிகப்பெரிய டார்கெட் என்பது இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் ஒவ்வொரு பந்திலும் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ஓவருக்கும் 13 ரன்களுக்கு குறைவாக எடுத்துவிட்டால் அடுத்த ஓவரில் ரன்கள் என்பது அதிகரித்துவிடும். ஆகவே அந்த ஒரு பதட்டம் என்பது இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை இந்த போட்டியில் கதிகலங்க வைத்தது. இதனால் கடைசி வரை போராடிய இங்கிலாந்து அணி ஒரு கட்டத்தில் தோல்வியையும் தழுவியது. ஆக இந்த போட்டியில் இந்திய அணியின் இந்த பிரம்மாண்ட வெற்றி என்பது இந்திய அணியை இறுதிப் போட்டிக்கு கொண்டு சென்று விட்டது. இதன் காரணமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்திய அணியும் நியூசிலாந்து அணியும் இந்த T20 உலகக்கோப்பையில் இறுதிப் போட்டியில் பங்கேற்க இருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு T20 உலகக்கோப்பையை வெல்வதை காட்டிலும் இன்னொரு மிக முக்கிய சவாலும் காத்திருக்கிறது. ஏனென்றால் இந்திய அணிக்கு சவாலான அணி என்றால் அது நியூசிலாந்து அணிதான். டெஸ்ட் உலகக்கோப்பை உள்ளிட்ட முக்கியமான இறுதிப் போட்டிகளில் நியூசிலாந்து அணியிடம் இந்திய அணி தொடர்ச்சியாக தோற்றிருக்கிறது. சாதாரண போட்டிகளில் கூட நியூசிலாந்து அணியை இந்திய அணியால் எளிதாக வீழ்த்திவிட முடியும். ஆனால் இதுபோன்ற முக்கியமான தொடர்களில், அதுவும் இறுதிப் போட்டிகளில் நியூசிலாந்து அணியை இந்திய அணி வீழ்த்துவது என்பது கிட்டத்தட்ட இதுவரை சாத்தியமில்லாத விஷயமாகும். ஆகவே இந்த T20 உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்ற வேண்டுமென்றால் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தினால் மட்டும்தான் உலகக்கோப்பை இந்திய அணி கைகளுக்கு வரும் என்பதை தாண்டி இந்திய அணிக்கு இருக்கும் இந்த ஒரு பயம் என்பதும் முடிவுக்கு வரும். அதுவும் இப்போது இருக்கும் இந்திய அணியால் மட்டும்தான் இது சாத்தியம். ஏனென்றால் இப்போது இருக்கும் இந்திய T20 அணி என்பது பலம் வாய்ந்த அணியாக இருந்து வருகிறது. ஆகவே இப்படி ஒரு அணி நியூசிலாந்து அணியை இதுபோன்ற முக்கியமான போட்டிகளில் வெல்ல முடியவில்லை என்றால் இதற்கு பிறகு உருவாகும் இந்திய அணியால் அப்படி ஒரு வெற்றியை பெற முடியுமா என்பது மிகப்பெரிய சந்தேகம்தான். அதுவும் இந்த உலகக்கோப்பை தொடர் என்பது இந்தியாவில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜை வைத்து நியூசிலாந்து அணியை இப்போது இருக்கும் இந்திய இளம் பலம் வாய்ந்த அணி கண்டிப்பாக வீழ்த்தியே ஆக வேண்டும். அதிலும் இந்தியாவில் வைத்து இந்த தொடர் நடைபெற்றாலும் கூட சொந்த நாட்டிலும் இந்திய அணியால் 2 அணிகளை அவ்வளவு எளிதாக வீழ்த்திவிட முடியாது. அதில் ஒன்று சவுத் ஆப்பிரிக்கா, மற்றொன்று நியூசிலாந்து அணி. ஆகவே இந்த இரு அணிகளையும் இந்திய அணி சொந்த நாட்டில் வைத்து எதிர்கொண்டாலும் இந்திய அணியால் வீழ்த்த முடியுமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய சந்தேகம்தாங்க. ஆகவே இவ்வளவு சவால்கள் இந்திய அணிக்கு இந்த இறுதிப் போட்டியில் காத்திருக்கிறது. இதனாலேயே இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பதும் அதிகமாக இருக்கிறது. அதுவும் இந்த T20 உலகக்கோப்பை தொடரில் அதிகபட்சமாக அடித்த ரன்கள் என்றால் அது இந்திய அணி எடுத்த ரன்கள் மட்டும்தான். இதற்கு முந்தைய போட்டியில் 256 ரன்களும், இந்த போட்டியில் 253 ரன்களும் என இப்படி உலகமகா ரன்களை இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி எடுத்திருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இப்படிப்பட்ட நம்முடைய T20 இந்திய அணி என்பது இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை எளிதாக வீழ்த்திவிடுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.